வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். 28 இயர்ஸ் லேட்டர் நியூ ட்ரெய்லர் வந்திருக்கு. ஆல்ரெடி ஒரு ட்ரெய்லர் வந்துச்சு, அதை நான் பார்க்கல. ஸோ கொஞ்சம் அந்த படத்தை பற்றி கொஞ்சம் தெரியும், ஆனால் ஃபுல்லாக பார்த்ததில்ல. 28 டேஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லி தான் ஒரு படம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கிளீன் மஃபி நடிச்சிருப்பார். ஜாம்பி படம் தான், ஆனால் அது எந்த மாதிரி கதை போச்சு முடிஞ்சுலாம் எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு படம் வந்துச்சு, தேர்ட் படம் நினைக்கிறேன். இந்த ஃப்ரான்ச்சைஸ்லேயே தேர்ட் மூவியோ ஃபோர்த் மூவியோ அது. 28 மந்த்ஸ்லாம் ஒன்று இருந்துச்சா என்னன்னு தெரில, இல்லைன்னு தான் நினைக்கிறேன். தேர்ட் மூவியாக தான் இருக்கும் 28 இயர்ஸ் லேட்டர். இது செகண்ட் ட்ரெய்லர். அந்த தம்ப்நெயில்ல ஒருத்தர் இருக்கார்ல, இவர் தான் கிளீன் மஃபி, அவர் வந்து செத்துட்டார்னு அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் அந்த படத்தில். அதனால் வந்து அவர் தான் ஜாம்பியாக மாறிட்டார் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சு. அது இல்லை அப்படின்னு சொல்லி கூட கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அஃபிஷியலாகவே அவங்க டீம் சைட்லேருந்தே கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அது தெரில எனக்கு, ஆனால் ஒரு ரூமர்லாம் போச்சு. ஓகே, நம்ம ட்ரெய்லர் பார்த்துடலாம். எதுவும் தேடி வராங்களோ இல்லை ஆளை தேடி வராங்களோ? ஜாம்பி மாதிரி தெரியல அது. There were so many dead. Infected and non-infected alike. That's why our home is so precious. எல்லாம் ஒரு சிட்டி மாதிரி கிரியேட் பண்ணி வாழ்றாங்க போல. இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ்ல கூட வரும். You know, I feel he's a bit young. He's ready, Jenny. 7, 6, 11, 5. மார்பியஸ் Once you ஆக்டர் walk தான் onto that இருக்காரு. mainland, there's no rescues. Moving up and down again. Don't. Look at what's in front of you. Count the bullets in the bandoliers. இது யார் அது? வித்தியாசமா இருக்காங்க, மனுஷன் மாதிரி தான் இருக்காங்க லைட்டா. People going lunatic. There are many kinds of death. And some are better than others. Moving up and down again. This is a glorious day. A day of judgment. My children! There's no discharge in the war. அதான் அவங்க லோகோ போல, இந்த ஃப்ரான்ச்சைஸோட லோகோன்னு நினைக்கிறேன். அந்த இது இந்த தியேட்டர்ஸ் ஒன்லி. ஓகே, அதான் இவங்க ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகி வைரஸ்ன்னு சொன்னாங்களா இல்லை எந்த மாதிரின்னு தெரில. அது சரியா ஞாபகம் இல்லை. கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன் 28 டேஸ் லேட்டரை. வைரஸ்னு வச்சுக்கோமே, வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி இத்தனை வருஷங்கள் ஆனதுனால நிறைய பேர் செத்துட்டாங்க போல. இன்ஃபெக்ட் ஆனவங்களும் சரி, ஆகாதவங்களும் சரி. ஆகாதவங்க எப்படி செத்துருப்பாங்க? இன்ஃபெக்ட் ஆனவங்க பிடிச்சி கடிச்சு கொண்டதுனால தான் செத்துருப்பாங்க. அதனால் மிச்சம் மீதி இருக்கவங்களாம் ஒரு மிச்சம் மீதி இவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க, எப்படியும் நிறையா பேர் இருந்திருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இடம்ன்ற மாதிரி சுற்றி என்ன சொல்கிறது, ஒரு கரெக்டான ஒரு பாதுகாப்பான இடம் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே வாழ்ந்துருப்பாங்க. போக வர கரெக்டாக ஒரு கார்டு வச்சுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன் தான் இந்த ஐலாண்ட் மாதிரி எதில் இருப்பாங்க போல். அங்கே எதுவும் அட்டாக் நடக்கும் போல் அந்த மாதிரி தான் இருக்குது. வேறு ஒரு ஜாம்பியை தவிர்த்து வேறு மாதிரியான ஒரு கிளானை காமிக்கிறாங்க. பார்க்க அந்த டார்சானில் இருக்கிற மாதிரி அந்த கெட்டப்பில் இருக்காங்க. அவங்க மனுஷத்தன்மை இல்லாமல் ஜாம்பி மாதிரியும் இல்லாமல் எதுவும் இடையில எதுவும் இருப்பாங்களோ. அந்த ஒரு ஸ்கல்லாம் கூச்சி வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு. இல்லை எந்த மாதிரி கதை இருக்குன்னு தெரில, நல்லா இருக்குது. நான் நிறையா ஜாம்பி படம் பார்த்துருக்கேன். வாக்கிங் டெட் சீரீஸ் ஃபுல்லாமே பார்த்துருக்கேன். அதெல்லாம் பொறுமை வேணும். அந்த சீரீஸே பார்த்துருக்கேன் நான். நல்லாயிருக்கும். அது வேர்ல்டு வார் Z, ட்ரெயின் டு புசனு, வேறு என்ன இருக்குது ஜாம்பி மூவிஸ் டக்குன்னு வேறு என்ன ஞாபகம் மாட்டேங்குதே. அப்புறம் ஜாம்பி மூவி கிடையாது, கண்டேஜியான் அப்படின்னு சொல்லி ஒரு மூவி இருக்கும். அது எப்படின்னா வைரஸ் தான், அது ஸ்ப்ரெட் ஆகிடும், டப்புன்னு செத்துருவாங்க. அதில் ஜாம்பியாக மாற மாட்டாங்க. பயங்கரமாக அந்த கொரோனா வந்த டைம்லாம் அந்த படம் தான் ரெக்கமெண்ட் ஆச்சு. யாரோ ஏதோ ஒரு செலிபிரிட்டி கூட சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் போய் செக் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அது இவங்க கூட நடிச்சிருப்பாங்க. அவங்க பேர் டக்கு ஞாபகம் இல்லை. டைட்டானிக் ஆக்ட்ரஸாக இருப்பாங்களே, லீட் ஆக்ட்ரஸாக. அவங்க பேர் கேட் வின்ஸ்லெட்டா அவங்க இருப்பாங்க. அவங்களும் செத்து போயிடுவாங்க வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகி.
அவன் இவங்க கூட இருப்பாங்க, பெப்பர் பாட்ஸ் அயன்மான் நடிச்சிருப்பாங்களா, அவங்க ஒரிஜினல் நேம் என்னன்னு தெரில, அவங்களுமே நடிச்சிருப்பாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு சாவே, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் ஆகும். அது வந்து எப்படின்னா ஒரு மீட் ஏதோ சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க, அது வந்து போர்க்கும் இன்னொரு ஏதோடு இருங்களேன் பன்னியோட இதுவும் அப்புறம் வவ்வாலோட இதுவும் மிக்ஸ் ஆகி ஏதோ மாதிரி இதாயிரும். அந்த தான் ஒரு வைரஸாக ஃபார்ம் ஆகி மனுஷங்களை எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்கோம். அந்த மாதிரி போங்க, அதுவும் நல்லா இருக்கும். அப்புறம் காலாபாணின்னு ஒரு படம் இருக்கும், அதுவுமே சேம் அதே தான். படம் கிடையாது, சீரிஸ் இது, அந்தமான் நிக்கோபாரில் நடக்கிற மாதிரி. அப்புறம் தான் எனக்கு தெரியும் ஐலாண்டு மெயின்லேண்ட் அப்படின்ற டேர்ம், மெயின்லேண்ட் அப்படின்ற டேர்மே அந்த சீரிஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். மெயின்லேண்ட் அப்படின்றது இப்போ இதில் கூட சொன்னாங்களே மெயின்லேண்ட் அப்படின்னு. இப்போ நம்ம இந்தியா தான் மெயின்லேண்டு, அந்தமான் வந்து ஐலாண்ட் அப்படின்ற மாதிரி. அந்த இதுலேயும் அப்படி தான் வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகும், அதுலேயும் செத்துக்கிட்டே வருவாங்க. அது வந்து சீசன் 2 கூட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதுவுமே வெயிட் பண்ணிருக்கேன் வரட்டும். அதுலேயுமே ஒரு இனம் கூட இருக்கும். இதில் ஒரு கிளான் காமிச்சாங்கல்ல, அதில் வந்து எப்படின்னா அதில் வந்துட்டு கிளான் சொல்லலாம், அவங்க ஒரு இனமாக இருப்பாங்க, காட்டுவாசிங்களாக இருப்பாங்க, பழங்குடி மக்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி அதிகம், அந்த வைரஸ்லேருந்து அவங்க எதிர்ப்பு சக்தியோடு இருப்பாங்க. அந்த மாதிரி போகும் கதை, அதுவும் சூப்பராக இருக்கும். வேணா போய் செக் பண்ணி பாருங்க, காலாபாணி. தமிழ்லேயுமே இருக்குது, தமிழில் தான் நான் பார்த்தேன், தமிழ் டப்பில் நல்லாயிருக்கும். ஓகே, நைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ முடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸைட்டிங் கான்டென்ட் ஃப்ரம் வரன். பை கைஸ்.